படம் பார்த்து தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோனி தாமஸ் தன்னை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார், நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எஸ்கிதா தன்னை 14வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும், அவளுக்காக பெற்றோர் நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். தனிப்பட்ட கருத்துக்காக அருண் ஜோசப் அவருடைய உடல் நலத்திற்காக, கடவுளுடைய ஆசிரியருக்காக தனிப்பட்ட கருத்து. அலிஷா ஜாஸ்பர் அவருடைய பரீட்சையில் வெற்றி பெறுவதற்காக தனிப்பட்ட கருத்து. மரணமடைந்த ஜூன் அல்போன்ஸ்கோரில், ஜோசப் லான்ஸ்கோரில் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மாலை நேரத்திலே ஆண்டவருடைய ஆசிரியருக்காக வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே தாய் திரு அவையானது 10ஆம் பத்திநாதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. பாப்பரசர் 10ஆம் பத்திநாதர் 1903ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே நல்ல பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஆயராக இருந்து, குருவாக இருந்து, அதன் பிறகு அவர் திருத்தந்தையாக முடிசூட்டப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன வசனங்கள், வாழ்ந்த வாழ்க்கை: நான் ஏழ்மையிலே பிறந்தேன், ஏழ்மையிலே வளர்கின்றேன், வாழ்கின்றேன், ஏழ்மையில் தான் மரிப்பேன் என்று இந்த உண்மைக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். இந்த புனித திருநாளை கொண்டாடும் நாம் ஏழ்மையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், வறுமையில், துன்பத்தில், வியாதியில் ஆண்டவரை போற்றுவோம். இந்த திருப்பலியை தக்க ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களையும் எல்லாம் வல்ல அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து
நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். கருணை கடலாயே இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதருக்கு வேண்டி ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்து உரிய மனத்திறனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்து காட்டுகளையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வசனங்கள் 29 முதல் 39a முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாத்தில் இருந்த மிஸ்பாவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேல தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்து தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவர் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றார். அவள், சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள்.
2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தார். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சியின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 22 வசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமை வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைக்க பெற்றவர்களோ கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்கள் வரவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராக இருக்கிறது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைக்க பெற்றவர் கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அழைக்க பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தன் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தன் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசன் சினமுற்று தன் படையை அனுப்பி அந்த கொலையாளிகளை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தன் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்றவராக போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தார்கள். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பி இருந்தது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே ஒரு திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார்.
அரசர் அவனை பார்த்து, தோழரே, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசன் தன் பணியாளர்களிடம் அவனுடைய காளைகளையும் அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளி விடுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கு என்று கூறினார். இவ்வாறு அழைக்க பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த காலத்திலே திருமணம் நடத்தி வைப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு கஷ்டம். முதல்ல சரியான வரன் பார்ப்பது, பொருத்தம் பார்ப்பது, எங்கேயெல்லாம் அலைந்து எவ்வளவோ நாட்கள், மாதங்கள், வருடங்களாக காத்திருந்து தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவளுக்கு வேண்டி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். மண்டபம் புக்கு பண்ணுறது, ஆலயம் பார்க்கறது, எல்லாவற்றின் துணிமணி எடுக்குது, நகை நட்டு விருந்தாது இதுன்னு கார்டு போடுவது, அதை யார் யார் பேரை போடுவது, போடாமல் இருப்பது, இப்படியெல்லாம் பல வகையான பிரச்சனையில் இருந்து அவர்கள் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் திருமணத்துக்காக எல்லாம் செய்து கார்டெலாம் தயாராகிவிட்டது. அவர் சென்னையிலே இருக்கிறார். அந்த குடும்பம், அவருடைய உடன்பிறப்புகள்லாம் சொந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவருடைய நிலப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டிலே கேஸு நடக்கிறது. இவருடைய அண்ணன் தம்பி எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டார்கள். இவருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். எனவே கோர்ட்டுக்கு போனார், கேஸு நடக்கிறது. ஒரே பையன் இவருக்கு, கல்யாணம். எனவே அவர் வந்து கேட்டார், ஃபாதர் ஊருக்கு போகிறேன், கல்யாண கார்டு எடுத்துக்கிட்டு சொந்தக்கெல்லாம் கொடுக்கறதுக்காண்டி, ஆனால் என் அண்ணன் தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், அவங்க சொத்தெல்லாம் அபகரித்து விட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஒரே பையன், ஒரே ஒரு கல்யாணம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்க, எனவே போய் கார்டை வைங்க, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஊருக்கு போறிய, எல்லாரும் கொடுக்குறிய, நீங்கள் வை. என்ன அப்படி செய்வது, சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, நான் கோர்ட்டில் கேட்குறேன், அதெல்லாம் போய் நீங்கள் கிறிஸ்தவர் தானே, இதை செய்யுங்கள் என்று சொன்னேன். போனார், கார்டு கொடுத்தார், அவரெல்லாம் திருமணத்துக்கு வந்தார்கள். பிரச்சனை தீர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட திருமண விழாக்களிலே, ஒரு நல்ல கொண்டாட்டத்திலே, ஒரு கிராமத்து திருநாளிலே, ஒரு பங்கு திருநாளிலே ஒதுங்கி விடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், அரசன் ஒருவன் எவ்வளவு பெரிய திருமணமாக இருந்திருக்கும், தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாட்டை செய்கிறான். எல்லாம் விருந்தெல்லாம் தயாராகிவிட்டது, எவ்வளவு விருந்துன்னு சொல்ல முடியாது, அரசனுடைய கல்யாணம். அவன் என்ன செய்கிறான், பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுகிறான். ஏழைகளுக்கு கொடுக்கல, ஏன்னா அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களும் கொடுக்கிறான். அவர்கள் வரவில்லை, வருத்தம் அடைகிறான். இதுதான் இன்றைய நற்செய்தி. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்னவென்றால், இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களிலே யாருக்கும் வருத்தத்தை, கவலையை, கஷ்டத்தை உண்டாக்காதீர்கள். சில சமயங்களிலே சொந்த மாமன் பொண்ணுடைய மாமன் வரமாட்டான், அவன் தான் எல்லாம் எடுத்து செய்யணும் கல்யாணத்தில். நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் பொண்ணுக்கு மாமன் இருந்தால் மாமன் தான் எல்லாம் எடுத்து செய்வான், பார்ப்பான், கொள்ளுவான், பொண்ணை கூட்டிகிட்டு போவான், எல்லாம் செய்வான், அவனுக்கு உரிமை. ஒரு கல்யாணத்தில் அப்படி வரலை, அந்த பொண்ணு அழுதா, மாமா வரவே இல்லை என்று. எனவே அன்பானவர்களே, ஆண்டவரின் நற்செய்தியில் நமக்கு கொடுப்பது, அரசன் திருமண விருந்து ஏற்பாடு செய்தான், மகனுக்காக அழைக்கப்பட்டவர் வரவில்லை. எனவே அரசன் வருத்தம் அடைந்திருப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்டதை சந்திக்கும் பொழுது அதை ஒதுங்கி விடாதீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கே முதலில் நின்று அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குற மக்கள் தான் கிறிஸ்தவர்கள். பகை, அது இது, நில பிரச்சனை, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம்
தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அப்படி செய்வோம் என்றால் அந்த பழைய பகையெல்லாம் மறைந்து போய்விடும். எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு பெரிய உள்ளத்தை கொடுத்து இந்த நாட்களில் வழிநடத்த உருக்கத்தோடு திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்பு இயேசுவே சுவாமி, எத்தனையோ திருவிழாக்கள் நடக்கின்றன ஐயா. நாங்கள் எங்களால் ஆன உதவியை செய்ய எத்தனையோ விழாக்கள் நடக்கின்றன. எங்களால் ஆன உதவியை செய்ய ஞானத்தையும் பரந்த உள்ளத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காமல், சரியான வரன் கிடைக்காமல் கவலையோடு இருக்க பெற்றோர்கள் பிள்ளையுடைய இளமையான வாழ்க்கை வீணாக்குற நேரத்திலே, இளமையான பருவம் கல்யாணம் முடித்த மகிழ்ச்சியோடு காலத்திலே அவர்கள் தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு நீரே நல்ல இடத்தில் திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு காப்பாற்றும் சுவாமி. இந்த ஜெபத்தை எல்லாம் நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஜெபங்களை இரக்கத்துடன் ஏற்று புனித 10ஆம் பத்தினாருடைய பெருவிழாவில் நிறைந்த ஆசீரை கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக புனித 10ஆம் பத்திநாதருடைய திருவிழாவை கொண்டாடும் என்று நாங்கள் யாவரும் கூடி வந்துமை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனித திருக்கூட்டத்தில் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவரின் பேருபலன்களுக்கு ஏற்ப நீ வெற்றி வாகை சூடும்போது உம் கொடைகளுக்கு மணிமூடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்து காட்டாகும். 10ஆம் பத்தினாருடைய உளவு
எங்களை மேன்மைப்படுத்துவதாகவும் தோழமை உள்ளதாகவும் செய்கின்றது. அவரது பரிந்துரை எங்களுக்கு பேரு உதவியாய் இருக்கின்றது. நீரே எங்களுக்கு இதை உதவியாக அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறச் செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் உம் திருமண அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய பீடத்தில் ஜெபித்து கொண்டிருக்க எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களை ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்திலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் பாப்பரசர் 10ஆம் பத்திநாதர், புனிதர்கள், திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த மாலை இரவு நேரத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் சாமி. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடும் சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் முது திரு அவை நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்ப உள்ள மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் சமாதானத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ சர்வேசன் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித 10ஆம் பத்திநாதர் எங்கள் திருத்தந்தை அவருடைய திருநாளை கொண்டாடும் என்று அவரிலே காணப்பட்ட அந்த ஏழ்மையான வாழ்க்கையில் உமக்கு ஊழியம் செய்தார். மகிழ்ச்சியோடு பணிபுரிந்து திருச்சபையை வழி நடத்தினார். அவருடைய பரிந்துரை ஜெபத்தை நாங்கள் பின்பற்றி அவரைப் போல வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு பணியாற்ற வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்கள் இறைவா, திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவருடைய விழாவை கொண்டாடும் இன்று உமை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித திருத்தந்தை 10ஆம் பத்தினாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவருமாக ஜூபிலி ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உன் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் மத அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களுக்கு முழு அண்டவெளியும் புதிய மன்னர்களை நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி முது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.